அதிகமாக கராமத் என்பதன் தமிழ் பதம் என்ன? அதிகமாக அமல் இபாதத் கூடுதலாக இருந்தால் கராமத்தை பெறலாமா? ஒரு சிலர் கராமத்தை கொண்டு சில யுக்திகளை கையாளுகின்றார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து? கராமத் என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் பதம் மரியாதை அல்லது கண்ணி. என்ன பொருள் என்றால், அல்லாஹு தாலா சில மனிதர்களுக்கு அவர்களுடைய நற்செயல்களின் காரணமாக, நல்ல மனிதர்களை அவர் வாழ்ந்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த சில உதவிகளை விசேஷமாக செய்கிறார். அதான் கராமத் என்பதன் பொருள். அல்லாஹ்வாக விரும்பி சில உதவிகளை செய்கின்றார். சில வித்தியாசமான உதவிகளை, பௌதீக விதிகளுக்கு மாற்றமான சில உதவிகளை அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த செய்கின்றார். அதனாலதான் கராமத் என்ற சொற்பிரயோகத்தை இஸ்லாமிய பிரயோகமாக பாவிக்கிறார். இந்த கராமத் ஒரு நாளும் வணக்க வழிபாடு கூடுதலாக செய்ததனாலேயோ வேறு காரணங்களாலேயோ வரமாட்டாது. அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒரு நாளும் கராமத்தை எதிர்பார்த்து நன்மைகள் செய்யவே கூடாது. அது வரலாம், வராமல் போகலாம். கராமத் வந்தால்தான் இவர் சிறந்த உயர்ந்த மனிதர் என்றும் இல்லை, கராமத் வராவிட்டால் அவர் தாழ்ந்த மனிதர் என்றும் இல்லை. ஒரு மனிதனை கராமத்தை வைத்து இவர் உயர்ந்த மனிதர், இவர் தாழ்ந்த மனிதர், இவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், இவர் நெருக்கமற்றவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் சஹாபாக்களை நாங்கள் குறை சொல்ல வேண்டி வந்துவிடும். சஹாபாக்கள் நிறைய பேருக்கு கராமத் என்பதே எங்கேயாலும் 1-2 இருக்கு. உதாரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொள்ளும். நீங்க யாராவது சொல்லி பாருங்க, அபூபக்கர் அவங்க என்ன கராமத்தை காட்டினாங்க? ஒன்றுமே இல்லை. எனக்குண்டா உண்டாவது தெரியாது. நானும் அபூபக்கர் அவங்களை பத்தி நிறைய வாய்ச்சிருக்கிறேன். எனக்கே ஒன்றுமே தெரியாது. அவர் ஒரு கராமத்தை காட்டினார். சரி, கஷ்டம். அப்படி தேடையில சாத் இப்னு அபி வக்காஸ் இருக்கும், அல்லது பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கும், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி நிறைய பேர் இருக்கோ இல்ல கராமத்துல காண்டு. சரி கஷ்டம். ஆங்காங்கே 1-2 இருந்திருக்கு. அதையும் கூட சொல்ல கஷ்டம். ஆனால் பின்னால் தான் கொஞ்சம் கராமத்து கூட, பொய்யாகவோ உண்மையாகவோ எப்படியோ கராமத்து நிறுத்தியோ சொல்லுவார்கள். அப்ப எனவே யாரு பெருசு? எங்க எல்லாருக்கும் தெரியும் சஹாபாக்கள் தான் பெருசு. அதிலையும் அபூபக்கர் அவங்க மிகப்பெரிய ஆள். அதாவது நபிமார்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர். ஆனால் அபூபக்கர் அவங்களுக்கு ஒரு கராமத்தாலும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாராவது இருந்தா சொல்லுங்க. ஒரு கராமத்து கூட நானும் இவ்வளவு எல்லாம் வாய்ச்சிருக்கிறேன், எனக்கும் தெரியல இருந்ததுன்னு சொல்லு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பொறுத்தவரையிலே அப்படித்தான். நிறைய சஹாபாக்களை பொறுத்தவரையில அப்படித்தான். எனவே கராமத்தின் மூலமான உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் சொல்லவே இயலாது. வரலாம், இல்லாமல் போகலாம். எனவே அந்த வகையில ஆனால் இந்த ட்ரிக்ஸ்கள் செய்யலாம். கராமத் இல்லாது அது கண்கட்டி வித்தையாக இருக்கலாம், அல்லது என்னவால் மெஜிக் கொண்டு செய்யலாம். அவர் கராமத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு கராமத்தை முனிவர்களும் காட்டுவாங்க. இந்துக்கள் பௌத்தர்கள் இவங்க எல்லாரும் காட்டுவாங்க. தேர்ல பாத்தீங்க நிறைய கராமத்தில் நடக்கும். தேர்ல போற நேரம் தேர் கூடுன்னு முந்தி இருந்து அதுகள் எல்லாம் இந்த கராமத்தில் நிறைய இருக்கு. எனவே அதை வைத்து ஆள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஒரு நாளும் மதிக்க முடியாது. அகீகாவுக்கான ஆடு மாடு வயது என்ன? கொடுப்பவர்களுக்கு எவ்வளவு எடுக்க முடியும்? அகீகா ஒரு சந்தோஷமா கொடுக்கிற ஒரு விஷயம். இது மாதிரி உதுகியா மாதிரி அல்ல. உதுகியாலதான் அந்த பங்கெல்லாம் பிரிக்கும். ஏழைகளுக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு எடுத்துக்கொள்ளலாம், இப்படி எல்லாம் பிரிக்கும். ஆனா அகீகா அப்படி அல்ல. அகீகா எனக்கு புள்ள பொருந்ததுக்காக நான் ஒரு சந்தோஷமா கொண்டாடுறேன். அப்ப அதுல நான் என்ன செய்வேன்டா, முக்கியமா குடும்பத்தை அவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடும் போட்டு, அல்லது அந்த இறைச்சி பிரிச்சு கொடுக்குறது. அவங்களுக்கு இறைச்சி பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறது. ஏழைகளுக்கும் கொடுத்தால் சிறந்தது, நல்லது. வாஜிபு அப்படி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அதுக்கு வயசெல்லாம் இல்லை. அகீகாவுக்கு ஆடு கொடுக்கிற நேரம் குறிப்பிட்ட ஒரு வயசு இருந்தால் இருக்கணும், கட்டாயம் நோண்டு இல்லை. ஏண்டா அகீகா நான் ஏற்கனவே இப்ப திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி ஒரு சுண்ணத்தான விஷயம். ஆனால் அது ஒரு தர்மம் அல்ல, அது ஒரு தர்மம் அல்ல, ஒரு சந்தோஷமா கொண்டாடுறோம். ஆனா தர்மமா பாவிக்கிறது மிக சிறந்தது. உங்களுக்கு தெரியும், எல்லாத்திலையும் அப்படித்தானே. ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்கறதா மிகவும் சிறந்தது. ஆனா வாஜிப் இல்லை, கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி இல்லை. அது ஒரு நேர்ச்சியும் அல்ல. உதுகியாவை நாங்க நேர்ச்சியா வச்சு கொடுப்போம். உதுகியாவை நேர்ச்சியா வச்சு கொடுக்கலாம். அல்லது நான் ஒரு குறிப்பிட்ட வேலை ஒன்று நடந்தால் நான் இந்த ஆட்டை பழியிடுவேன், மாட்டை பழியிடுவேன், நேர்ச்சியாகவும் வைக்கலாம்.
அக்கீக்கா நேர்ச்சி அல்ல, நேர்ச்சியா வைக்கிறேன். எனக்கு ஒரு பிள்ளை ஒன்று பிறந்தால் நான் அக்கீக்கா கொடுப்பேன், நேர்ச்சி வைக்கிறேன் என்று அக்கீக்கா கொடுக்கணும். அது இயல்பா அது ஒரு சுண்ணா. எனவே அந்த வகையில அக்கீக்காவுக்கு அது ஒன்றும் இல்லை. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கிறது மிகவும் சிறந்தது. நாங்க எவ்வளவு எடுத்துக்கொள்ளோம்னா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளவும் மேலும் என்றால் ஒரு சந்தோஷம். நாங்க எங்கள் குடும்பத்தாக்கள் எல்லாரையும் கொண்டு சேர்த்து எனக்கு ஒரு புள்ள பிறந்திக்குன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் ஒன்று கொண்டாடுறோம். அப்ப அதை சாப்பாடா போடுவோம் மேலும் பங்கு கொடுக்கவும் மேலும் கட்டாயமா ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டால் மிகவும் சிறந்தது. ஷியாக்கள் வழிகேடர்களா, அவர்கள் முஸ்லீம்களான்னு கேட்டு, ஷியாக்கள் முஸ்லீம்கள் தான் பல அறிஞர்களோட அபிப்பிராயப்படி. ஷியாக்கள்ல இஸ்னா ஷரியா என்று சொல்லக்கூடிய அந்த இமாமிய கோட்பாட்டை கொண்டவர்கள் வழிகேடர்கள் அல்ல, இந்த காபிர்கள் அல்ல. ஆனால் சில பிரிவுகள் இருக்குது, அவங்க ஈசா இந்த அலி ரலியல்லாஹு கடவுள் தன்மைக்கு உயர்த்துவார்கள், அவங்க காபிர்களா போயிடுவாங்க, சந்தேகம் இல்லை. இன்னும் சில பிரிவினர் வேறொரு குர்ஆன் இருக்குன்னு நம்புவாங்க. இந்த குர்ஆன் அல்ல, இதோட இன்னும் சில சூறாக்கள்லாம் சேர்ந்து இன்னொரு குர்ஆனுக்கு நம்ம அப்படியான ஷியாக்கள் சரி குறவு இப்ப இல்ல. அப்படி ஷியாக்கள் வரலாற்றில் சில காலப்பிரிவுகள்ல இருந்தார்கள், இப்ப இல்லை. எனவே இப்ப இருக்கிற ஷியாக்கள் ரெண்டு வகையான ஷியாக்கள் தான் இருக்கிறார். ஒன்று இந்த ஈரான்ல அதிகமாக இருக்கக்கூடிய, இன்னும் பல நாடுகள்ல அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்னா ஷரியான்ற பிரிவு, 12 இமாம்கள் என்ற கோட்பாட்டை கொண்டவர். இன்னொன்று ஜெய்தியா என்ற ஒரு பிரிவு, அஹ்லு சுன்னாக்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ஜெய்தி என்ற பிரிவு. இந்த ரெண்டு பிரிவினர்ல இஸ்னா ஷரியா மட்டும் நாங்க வழிகேடர்கள் அல்லது பிதஅத்துக்காரர்கள் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம்னா, அவங்க சஹாபாக்களை ஏசுவார்கள். இரண்டாவது, நபிமார்களுக்குள்ள பண்புகளை இமாம்களுக்கு இருப்பதாக நம்புவார். எனவே இந்த காரணத்தினால நாங்க அவங்க இஸ்லாத்தை விட்டு ஓரளவு தூரமானவர்கள், இஸ்லாமிய கருத்து சிந்தனை போக்க விட்டு ஓரளவு தூரமானவர்கள் என்று நாங்க நம்புவோம். ஆனால் காபிர்கள் சொல்லி மிக பெரும்பாலான அறிஞர்கள் அவர்களுக்கு சொல்லல நாங்க நினைக்கிறோம். இதோடு நாங்க